ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ சியா நம்ம ஹீரோனை பிடிச்சிக்கிட்டு வா நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு அவள் டிசைன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்ன கூவுனாலும் யாருமே வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நின்று கத்தி கத்தி பாவ டயர்டானது மட்டும்தான் மிச்சம். அப்போ கரெக்டாக ரெண்டு வந்து காசு வேணும்னா என்கிட்ட கேட்கலாம்ங்கிறான். உடனே ஹீரோ வந்து நாங்கள் இங்கே பொண்ணுங்களுக்கான ட்ரெஸ்ஸை தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உனக்கு இங்கே வேலையே கிடையாது, கிளம்புங்கிறான். கொஞ்சம் அமைதியாக இரு நம்ம ஹீரோயின் சொல்ல. அப்புறம் இன்னும் எங்களோட கம்பெனி ஒரு ஃபேஷன் காம்படிஷன் நடத்த போறாங்க, நீயும் அதில் ஜாயின் பண்ணு. இது ஸ்பெஷலா நியூ கமர்ஸ்க்காக பண்றதாங்கும் போது நம்ம ஹீரோயினும் இதில் சேரலான்னு முடிவு பண்ணிட்டான். உன்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்றேன்னு சொன்னதும் பேசணும்னா ஜஸ்ட் பேசிட்டு போ, மேலே தோன்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வந்ததும் சரி நீ பாருங்கிற மாதிரி கிளம்பிட்டானா. தென் அப்படியே கட் பண்ண அந்த காம்படிஷனுக்காக ட்ரெஸ்ஸை டிசைன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டா. அப்ப ஹீரோவும் உனக்கு ஒரு ப்ரெசன்ட் இருக்குன்னு சொல்லி இவளால கேண்டி கிரஷ் விளையாட முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருப்பாள். இப்போ அவளால பார்க்க முடிஞ்ச கலர்ஸை வச்சு ஹீரோ இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அதை விளையாடி பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் அப்படியே வேலையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். தென் இப்போ நேரா ரென் குரூப்க்கு வந்து அவளோட ப்ரொபோசலை சப்மிட் பண்றான். இவளோட ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னதான் இருந்தாலும் இப்ப ட்ரெண்டிங்ல டாப்பா ஏதாவது ஒரு டிசைனர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவளை பண்ண சொல்றாங்க. இன்னொருத்தரோட கிரியேட்டிவிட்டியை திருட சொல்றீங்களா? கண்டிப்பா என்னால உங்களோட சேர்ந்தெல்லாம் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. கரெக்டா ரெண்டு வந்து பார்த்துட்டு என்னாச்சு எப்படி போச்சுங்கிற மாதிரி கேட்க இன்டர்வியூ பண்ணவர் வந்து இவங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு கூட எதுவும் கொடுக்க கூடாதமான்னு சொல்லிட்டு போக உனக்கு அதுல இருந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் தான் இப்படி பண்ணோம், நீ ஏன் இப்படி தப்பா நினைச்சுக்கிறேன்னு கேட்கிறான். நீ கூட மத்தவங்களோட கிரியேட்டிவிட்டியை திருடணும்னு தானே சொல்ற, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல போயிட்டா. கரெக்டா அப்பா கால் பண்ணி ஆல்ரெடி நமக்கு பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு, அதை சரி பண்றதை விட்டுட்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத டிசைனர் எல்லாம் உள்ள புகுத்து பாக்குறியான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டாரு. இந்த பக்கம் ஹீரோனை பிக்கப் அந்த ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிய வர அவனை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக பாக்குறான். அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு இவ சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது கரெக்டா ரெண்டு கிட்ட இருந்தே கால் வருது. உடனே மீட் பண்ண சொல்லி கூப்பிடுறானா. சரின்னு ஹீரோ தான் டிராப் பண்றான். உள்ள வந்து பார்த்தா அவன் நல்லா குடிச்சிருக்கான். இதுக்காக என்ன அவசரமா வர சொன்னு கேட்க இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிடு, இதனால நீ எவ்வளவு அப்செட் ஆயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மத்தவங்களோட டிசைனை திருடணும்னால நான் சொல்ல வரல, உன்னோட ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணணும் நானும் ஆசைப்படுறேன். உனக்கு எது பெஸ்டோ அதை கொடுக்கணும் தான் நானும் ட்ரை பண்றேன்னு சொல்ல நீ எனக்காக இவ்வளோ எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல, ஒரு கம்பெனியை ரன் பண்றது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாதுங்கிற இவ. என்ன ஆனாலும் சரி நான் இதை உனக்காக தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கிறான். உன்னை நான் எப்போதுமே ஒரு அண்ணனா மட்டும்தான் பாத்திருக்கேன்னு இவ சொல்ல அவ்வளவுதான் பையன் அப்செட் ஆகி இன்னும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் இப்ப பண்ணது ப்ரொபோசல். கரெக்டா ஹீரோ வந்துட்டேன், அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அட்லீஸ்ட் நானாச்சும் என் கம்பெனி மூலமா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நீ அது கூட பண்ணல, நீ எல்லாம் பேசவே கூடாதுங்கிறான். நான் அதை பண்ணலன்னா என்ன, அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கா, அவ கூடவே இருந்திருக்கன்னு சொல்லும் போது இங்க ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இவனுக்கு இப்படி மாத்தி மாத்தி சண்டை போடுவோம். டப்புன்னு ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சவன் அப்படியே மயங்கிட்டா. அப்புறம் என்ன ஹீரோவை தான் தூக்கிட்டு வந்து வண்டியில உட்கார வைக்கிறானா. அவளுக்கு இப்படி சீட் பெல்ட் போட்டிருக்கவும் டக்குன்னு அவனை பிடிச்சு லிங்கோ எனக்காக பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நீ என் கூட இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டா. ஹீரோ இதை சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் கட்ட பயபுள்ள போதையில பண்ணிருக்கு. சோ நைட்டு நடந்தது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. நம்ம சியா தான் எடுத்து சொல்றா, ஏன்னா நேத்து நைட் அவளும் சேர்ந்துதான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஓவரா போதை ஏறிட ஹீரோவோட ஷூவை கட்டிட்டு அவளுக்கு அவார்ட் கொடுக்க போறாங்களாமா. சோ அத மைக்கு மாதிரி புடிச்சுக்கிட்டு என் அப்பாக்கு நன்றி அம்மாக்கு நன்றி இதோ உனக்கு நன்றிங்கிற மாதிரி ஆளுக்கு அழுக்கு கட்டி புடிச்சுக்கிட்டு நல்லா ரவுஸ் பண்ணிருக்கான். பாவம் இதனால நம்ம ஹீரோ தான் ஒரே ஷூவோட திரும்பி போயிருக்கான். இதெல்லாம் இவளுக்கு தெரிய வர எப்படி மூஞ்ச காட்டுறது, கேப்பு கண்ணாடின்னு போட்டு ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி தான் வந்துட்டு இருக்கா காலேஜுக்கு. ஆனாலும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு ஹே மோமோன்னு கூப்பிட அவ்வளவுதான் ஓடியே போயிட்டாலாம். இதை பார்த்த ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேரும் நேற்று நைட் அவளை என்னடா பண்ண மறுபடியும் அப்செட் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ தப்பு பண்ண மாதிரி கேட்டிருக்கானுங்களா. டே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐடியா கேட்டேன்ல, அதை முதல் சொல்லுங்க, அப்புறம் இதை பத்தி எல்லாம் கேப்பீங்களாமான்னு ஹீரோ பிளேட்டை திருப்பிட்டு இருக்க உள்ள ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஷியாவோட டிராயிங்கை வாங்கி பார்த்தா அவ நம்ம ஹுவான அழகா டிராயிங் பண்ணி வச்சிருக்கா. அடடே கதை எப்படி போதா, ஹுவான கரெக்ட் பண்ண பாக்குறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட உள்ள வரதை பார்த்ததும் அவ்வளவுதான் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறான்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. பட் இப்போ அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஃபேஷனுக்காகவே ஒரு மொபைல் ஆப்பை கிரியேட் பண்ணுவோம், அது மூலமா யூசர்ஸ் ஃபேஷன் பத்தி நிறையவே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அதுல அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்லோட் பண்ண இன்னும் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். நிறைய ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட கொலாபரேட் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இந்த பக்கம் ஹீரோனை கட்ட இனியும் காலேஜ்ல சுத்த முடியாது, உள்ள போனா மறுபடியும் மாட்டிப்போங்க, ஒரு நாள்ல எப்படியும் 3 டைம் ஆச்சு பாத்துருவோம், என்ன பண்ண முடியும்னு கேக்குறா ஷியா. அப்பவா நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்க போலாம், காதல விழுகவே கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம கேரியரை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாக்ஸ்ல நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னா கரெக்டா அங்க ஹீரோவும் இருப்பானா. அவ்வளவுதான் ஓடியே போயிட்டாங்க. திரும்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் அழகா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க அவளை நம்ம ஷியா போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா.
கொஞ்சம் தள்ளி நில்லு, இப்படி நில்லு, அப்படி நில்லுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அவளும் சொல்றபடி கேட்கிறா. இதுல பென் பண்ணுன்னு சொல்ல விழுந்திருப்பா. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து புடிச்சிட்டான். இங்க நீ என்ன பண்ற? நீ ஷாக்காக ஆக்சிடென்டலா தான் மீட் பண்ணிக்கிட்டோம். இப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு டெவலப்பர் கிட்ட கூட்டிட்டு வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு ஸ்டைலிஸ்டும் தேவைப்படுறாங்கல்ல, அதை இவ சூப்பரா பண்ணுவா. இதனால நம்மளோட யூசர்ஸுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்ல இதுல அவருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. உன்னோட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் மண்டே மீட்டிங்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம பையனா இந்த அளவுக்கு பேசுறேன் நம்ம ஹீரோ நீங்க பாக்க. சரி சொல்லு, எதுக்காக இத்தனை நாள் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறான். நானா? இல்லையே, கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி அப்படியே மலுப்புறா. கட் பண்ணி இப்ப நைட்டு போல காட்ட ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு இதுதான் நம்மளோட ஆபீஸ்னு சொல்ல பசங்கெல்லாம் குஷி ஆயிட்டாங்க. இதுல ஹீரோனை பார்த்து உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து தாராளமா ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கலாம், உனக்காகவே 24 ஹவர்ஸும் ஓப்பனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கொடுக்க ஐயோ என்னால பொறாமையை தாங்க முடியலையேன்னு ஷியா ஓடிட்டு இருக்கான். போது ஓவரா நடிக்காதன்ட்டு அந்த கீயை வாங்கிட்டு இப்ப ஆபீஸ்க்குள்ள வந்து பாக்குறாங்க. தேடி கண்டுபிடிச்ச லைட்டை போடவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லா தூசியில படிஞ்சு கிடக்கு. ஹுவானோட ரிலேட்டிவ் இங்க தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ரொம்ப மோசமா போயிருக்கு. இருந்தாலும் இங்க வாடகை கம்மிங்கிறதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கான். அப்ப சரி, நீ தாண்டா இந்த இடத்த கிளீன் பண்ணும், நானும் மோமோவும் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு வரேங்க. நம்ம ஷியாவும் நானும் வரேன் ஜாயின் பண்ணிக்கிட்டான். இதுல வாங்க ஓட பாக்க டே நீ என் ஃப்ரெண்டு, ஒழுங்கா நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஷியாவையும் போடி ஹெல்ப் பண்ணிங்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டா ஹீரோயினை. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்க்கு சோஃபா டேபிள் சேர் எல்லாம் வாங்கி போடணும் இல்லையா, சோ அதை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒவ்வொரு இதுலயும் உட்காந்து பார்த்துட்டு ஏதோ இவங்களோட ஆபீஸ்ல இருக்க மாதிரியே பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல பெட்ல படுத்துட்டு சூப்பரா இருக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டு நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்களா, உங்களுக்காகவே ஸ்பெஷல் டிசைன்லாம் வச்சிருக்கோங்க. வெக்கத்துல 2 பேரும் ஓடிய போயிட்டாங்க. இப்ப நைட்டு போல ஆபீஸ்க்கு வந்து பார்க்க பாவம் 3 பேரும் சேர்ந்துமே மொத்தத்தையும் கிளீன் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கேன்னு இவ பார்த்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு வெளியே கூப்பிட்டு இவங்க ஆபீஸ்க்கு யூனிக்னு தான் நேம் வச்சிருக்காங்க, எதுக்காக இந்த பேருன்னு இவ கேட்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கும் யூனிக்கான ட்ரெஸ்லாம் கிடைக்கணும், அப்புறம் யூனிக்கான பர்சனும் கிடைக்கணும். உன்னை என்ன போலங்க என்ன சொல்ற நீ? என்னதும் இல்ல ஒண்ணு இல்லைன்னு இருக்கான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே காட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னை லவ் பண்றேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு எப்படி மூஞ்ச வச்சுட்டு சொன்னாலும் கரெக்டா வரவே மாட்டேங்குது. ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை நீ தொடங்கணும்னா ப்ரொபோஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ பண்ணிதான் ஆகணும்னு ஹுவான்லாம் சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. எங்க 2 பேருக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுக்கிட்டே நீ இப்படி எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கங்கிறா. நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்கன்னு சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்குன்னு அவ சொல்ல எனக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் அவனும் என்ன அப்படிதான் பாக்குறான்னு எப்படி சொல்ல முடியுங்கிறா இவ. ஆனா இங்க ஹீரோவோ நான் அவளை லவ் பண்றேன், அவகிட்ட சொல்லிதான் ஆகணும், இருந்தாலும் அவளுக்கே அது தெரிஞ்சிருக்கணும்லன்னு இருக்கான். டே பொண்ணுங்க எதுவா இருந்தாலும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, இதுக்காகவாவது நீ அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிதான் ஆகணும்னு ஹுவான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ப்ரொபோஸ் பண்றதெல்லாம் எனக்கு செட் ஆகும்னு தோணலையன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான உணர்வெல்லாம் தேவைப்படுதுதான், ஆனா நான் எப்படி அவங்கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுன்னு கேட்க எனக்கு தெரியாதுதான், ஆனா ப்ரொபோஸ் பண்றதுக்கான மெத்தட் 101 இருக்கு, இதை படிச்சு பார்த்து ட்ரை பண்ணி நம்ம சியா கொடுத்துட்டு இருக்கா. அதுபடி இப்போ முதல் நம்ம ஹீரோயின் தான் ப்ரொபோஸ் பண்ண போறான். இந்த வழியா தான் ஹீரோ வருவான். இப்படியே நீ எழுந்து ப்ரொபோஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நம்ம சியா கூட்டு வந்து உட்கார வச்சா இல்ல என்னால முடியாது, இந்த மெத்தட் எனக்கு செட் ஆகாதுன்னு தோடுதுங்கிறா. சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருன்ட்டு கரெக்டா ஹுவான் வர்றது கூட பார்க்காம ப்ரொபோஸ் பண்ண ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஷீட்டை எல்லாம் ஒவ்வொன்றா அவன்கிட்ட தான் காட்டிட்டு இருக்கா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அது எவ்வளோ எனக்கு முக்கியமோ அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், உன் கூட இருக்கும்போது நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு சொல்லிட்டு மொத்த ஷீட்டையும் எடுத்துட்டு பார்த்தா முன்னாடி ஹுவான் நிக்கிறான். கரெக்டா ஹீரோவும் வாங்கவும் வந்துட இப்படிப்பட்ட ப்ரொபோசலை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு இவ கேட்கும் போது நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக தயாரா இருக்கங்கிறான். டே நீ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு இவ எடுத்து சொல்றதுக்குள்ளேயே அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, உன்னோட ப்ரப்போஸ்ல நான் ஏத்துக்கிட்டேன், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க பையன் சுத்தி சுத்தி கலாச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க சேர்றதுக்கு பிளான போட்டா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்ப நைட்டு போல ஆபீஸ்லயே வச்சு ஹீரோனை ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு அழகா ரெடி பண்ணி இவனும் கோட் சூட்லாம் போட்டு பொக்கேவோட ரெடியா தான் நின்னுட்டு இருக்கான். கரெக்டா ஒரு ஆள் வரதை பார்த்துட்டு ஐ லைக் யூன்னு பொக்கே பண்ணிட்டுனா முன்னாடி நிக்கிறது அம்மா. நியான் கூட பேசியே 1 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு அவ சொல்றாளே, எதுக்கு இப்படி வேஸ்டா ஊரை சுத்திட்டு இருக்கேன்னு கேட்க மா ரொமான்ஸ்லயும் கரியர்லயும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வேஸ்டா ஒன்னும் சுத்திக்கிட்டு இல்லங்க, ஃப்ரெண்டு பையன் தெரியாம வந்து உளறிட்டு இருக்கான். அம்மாக்கே சிரிப்பு வந்துருச்சு. எனிவே இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்டைலுப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உன்னை நம்பின பாருடான்ட்டு அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு ஹீரோ திரும்பி நின்னுட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோயின் வருவாளாம். அவளை பார்த்ததும் அவனுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது, வெறும் ஐ ஐன்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ஆனா நம்ம ஹீரோயின் மெல்லமா அவன் பக்கத்துல வந்து அவனை ஹக் பண்ணிட்டு நானும் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டா. அவ்வளவுதான், பையனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இவனும் அவளை ஹாப்பியா ஹக் பண்ணிட எப்படியோ ஒரு வழியா 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினா ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்து விடுறான். விட்டுட்டு போக மனசே இல்ல. அப்படியே இன்னொரு வாக் போலாமான்னு வேற கூப்பிட ஆல்ரெடி 3 மணி நேரமா இங்கதான் சுத்திட்டு இருக்கோம். நாளைக்கு பார்க்க தானே போறோம் சொல்லிட்டு அனுப்பி வைக்கும் போது கரெக்டா ரெனு வருவானா. ஆல்ரெடி நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், இப்ப எதுக்கு கூறுக்க வரங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, டே நான் அவளோட பிரதர் மாதிரி, அப்போ உன்னோட பிரதர் இன்லாக்கு நீ ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசணும், அவன்கிட்ட நீயே சொல்லி கொடுன்ட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ ரென் குரூப்போட டிசைனரா நீ அதுல ஜாயின் பண்ணுங்கிறான். நான் ஒன்றும் ரென் குரூப்போட டிசைனர் கிடையாது, இந்த அவார்டு எனக்கு எவ்வளவு முக்கியம் உனக்கே தெரியும்ல, சோ இதை என்னோட முயற்சியிலே நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டான். இப்ப அவனே பார்த்துட்டு இருக்கேன், உன் பாய் ஃப்ரெண்ட் இங்க இருக்கும்போது அங்க என்ன லுக்கு போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சிட்டு இருக்கான். சரி உன்னையே பாக்குறேன், இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஜாலியா டேட்டிங்க்கு தான் வந்திருக்காங்க. ஒன்னா சேர்ந்து சைக்கிளிங் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்காங்களா. வியூவை பார்த்ததும் ஹீரோ எக்ஸைட் ஆனா ஹீரோ ஒரு மாதிரி சோகமா இருக்கா. என்னாச்சு, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட் இல்லையான்னு ஹீரோ கேட்க, கான்டெஸ்ட் வேற வரப்போகுது, எனக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்றா. உடனே அவன், மோமோ உன்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கத்த அமைதியா இருங்கிறா. ஆனா கண்டுக்காம மறுபடியும் கத்திட்டு அவளை வேற ட்ரை பண்ண சொல்ல அப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்து ஜாலியா கத்திட்டு இருக்காங்க. தென் அப்படியே அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு குட்டி பொண்ணு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல ஒரு குட்டி பையன் நின்றுட்டு இருக்கான். இந்த கலர் வேணாங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும், ஸோ நான் வரைஞ்ச பெயிண்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம பண்றது எதுவா இருந்தாலும் முதல் நமக்கு பிடிக்கணும், நம்ம அதை விரும்பணும், அப்பதானே மத்த எல்லாருமே அதை விரும்புவாங்க. தென் கட் பண்ணி காலேஜ்ல காட்ட நியான் கூட ஃப்ரெண்ட்ஸா 2 பேர் சுத்திட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு அவளோட டிசைனை நியான் திருடிட்டதா சொல்லி பிளேம் பண்றா. இதை எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த பிக்சரை பார்த்ததுமே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டிசைனை நியான் தான் ரெடி பண்ணான்னு. ஏன்னா அந்த ஃபேப்ரிக் ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு. சோ இப்ப நேரா நியானை பிளேம் பண்ண பொண்ணுகிட்ட வந்து எனக்கும் அவளுக்கு தான் செட் ஆகாதுல, சரி விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, அடிடே இந்த ஃபேப்ரிக் எனக்கும் தேவைப்படுதே, கொஞ்சம் வாங்கி தர முடியுமான்னு கேட்கிறா. இவளே அந்த பொண்ணுகிட்ட இருந்து சுட்டதாச்சு. ஸோ போனை எடுத்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சவன் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுங்கிறா. இது ஒரு வருஷத்துக்கே 1000 மீட்டர் தான் வருமாமா. சோ முன்னத்த வருஷமே ஆர்டர் பண்ணாம கண்டிப்பா உனக்கு இது கையில வந்து சேராது. இந்த டிசைன் அண்ட் ஸ்கெட்ச் நியானுக்கு சொந்தமானதானு கேக்குறா. ஏன்னா அவ டிசைன் பண்ணும்போது காசை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டா. ஆனா உன்னால அவ்வளவு செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட இந்த பொண்ணுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமா என்னால வாங்க முடியாதுதான், ஆனா அந்த நியானால மட்டும் பெஸ்டான மெட்டீரியல் எல்லாம் எப்படி வாங்க முடியுது, ஏன் எல்லாரும் அவ பக்கமே இருக்கீங்க, என்னால இதை ஏத்துக்க முடியாது, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உண்மையை உளறிட. இப்படி எல்லாம் பண்ணாத தப்புன்னு நம்ம ஹீரோன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அவ எதுவுமே கண்டுக்கலையா. நீ பேசின எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு லாக் பண்ணிட்டா. அந்த நியான் உனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கா, எதுக்காக நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ என்ன பேசினாலும் நம்ம ஹீரோன் இங்க கண்டுக்கவே இல்ல. தென் இப்போ வெளியே வந்து உட்காந்து ஹாவ பாட்டுக்கு டிசைன் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வரான். எதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணியாமான்னு கேட்க, நான் எதுக்காக ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியுமா, என்னோட அப்பா எக்ஸலண்டான ஃபேஷன் டிசைனர், நான் வாங்கணும்னு ஆசைப்படுற அவார்ட்ல அவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஆனா கொஞ்சம் வருஷத்துலயே என்னோட அப்பா இன்னொருத்தரோட டிசைனை திருடிட்டாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா என் அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் கோபக்காரரா இருக்கலாம், ஆனா இன்னொருத்தரோட வேலையை திருட மாட்டாரு. இதை ப்ரூவ் பண்றதுக்கு என்னாலையும் முடியல. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் பென்சில கூட தொடாம போயிட்டாரு. ஒரு ஃபேஷன் டிசைனருக்கு இன்னொருத்தரோட டிசைனை திருடிட்டாங்கன்னு சொன்னா அவங்க மொத்த லைஃபுமே காணாம போனதுக்கு சமம். அதனாலதான் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணங்கிறா. தென் இப்போ ஆஃபீஸ்க்கு வர, ஆஃபீஸ்ல வேலை படு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இடையில குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு நைட்டும் பகலும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அப்படி வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியல. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காலேஜ்ல ட்ரெஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது நியான் வந்து அந்த அவார்ட் காம்படிஷனுக்கு நீ டைரக்டா ஃபைனல் ரவுண்ட்கே போயிடலாம், இந்த இது யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுக்க, எனக்கு கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறா. என்னோட டேலண்ட்க்கு இதெல்லாம் அவசியமே இல்லைங்கும் போது அப்ப எனக்கும் இது தேவையில்லை, என்னோட திறமைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அத்துப்படி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனவே ரொம்ப தேங்க்யூ, நீ எனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கும் போது அப்போ இதுக்கு பதிலா அந்த எக்ஸ்பென்சிவான ஃபேப்ரிக் எனக்கு வாங்கி கூட நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அது அவ்வளோ ஈஸியா கிடைக்காது, பரவாயில்ல உனக்காக நான் நாளைக்கே வாங்கி தரேன்னு அவளும் சொல்லிட்டா. இப்ப எங்க ஆபீஸ்ல காட்ட அதான் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களாச்சே, எல்லாரும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. அப்போ ஹுவான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கதோ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அழுத்ததும் அவ்வளவுதான் மொத்தமா போயிடுச்சு. ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்னு வாங்க சத்தம் போடுறான். நான் ஹெல்ப் பண்ணணும் தானே நினைச்சேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான்.
இப்போ கரெக்டா ஹீரோவும் வந்துட்டேன். நம்ம இந்த ப்ரோக்ராமை ரீரைட் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளோட யூனிக் வெப்சைட்டை லான்ச் பண்ற டைம் கண்டிப்பா டிலே ஆயிடுங்க. இல்ல நம்ம கிட்ட ஆல்ரெடி பேக்கப் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போதைக்கு நீங்க ஹேக்கரை ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம ஆப் கரெக்டான டைம்க்கு லான்ச் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் சியாக்கும் தெரிய வர பாவ பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டா 2-3 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சு அதை அச்சீவ் பண்ணி முடிச்சதும் இவங்க 2 பேரும் ஒரு டான்ஸை போட பசங்களும் ஜாயின் பண்ணிக்க ஜோடி ஜோடியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் இதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒன்னா சாப்பிட வந்திருக்கேன். அப்ப ஹுவானோ நம்ம பிசினஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மிஸ்டர் லிங்கோ, நீங்க சில வார்த்தைகள் பேசுங்கன்னு சொன்னதும் என்னை நம்பி என்னோட சேர்ந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரென் ஏதோ போஸ்ட் பண்ணிருக்கான்னு ஷியா காட்டேன். இவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்க அதே மாதிரி ஆப்பை அவன் ரிலீஸ் பண்ணிட்டான். இந்த ஆர்மால் நம்ம யூனிக் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு காட்டேன். அப்போ அவன் தான் ஹேக்கரை வச்சு எல்லாத்தையும் திருடி இப்படி பண்ணிருக்கான் போல. இப்ப நேரா ஹீரோ ரெண்டு தான் வந்து மீட் பண்றான். நீ தானே ஆர்மாலோட இன்சார்ஜ், நாங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிறத எவ்வளவு தைரியம் தான் நீ திருடி இருப்பேன்னு சொல்லிட்டு திட்டேன். எது யூனிக்கா, இது வரைக்கும் அந்த பேரை கூட நான் கேட்டது கிடையாது. கிட்டத்தட்ட பல மாசமா நாங்க கிரியேட் பண்ணதுன்னு இவன் சொல்லும் போது இதை பாருன்னு ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறான். பட் நோ யூஸ்ல, ஆர்மால்ங்கிறது இவங்களை விட ஒரு பெரிய கம்பெனி. சோ வந்த இன்வெஸ்டர்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு தான் கால் பண்ணி கேட்கறது. சோ நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கான்ஃபிடென்ஸா பிரேவா கைண்டா நடந்துக்கிட்டேன். இந்த ஒரு சின்ன விஷயத்தால நீ துவண்டு போயிடக்கூடாது. உன்னால எதையும் சாதிக்க முடியும். உன் பக்கம் நான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்ப நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல உட்காந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஆர்மாலை விட நம்ம டிஃப்ரெண்டா இருக்கணும், அப்பதான் யூசர்ஸை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டான். இது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இந்த பக்கம் என்ன காட்டேன், ஆர்மால டெவலப் பண்ணது லான்ச் பண்ணது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டது இந்த பையன் தான். இவன் வேற யாரும் இல்ல, முதல்ல ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தான்ல, அப்புறம் ஹீரோனை கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல, இவன் தான் இப்ப ஹீரோவை பழி வாங்குறதுக்காக இந்த வேலையை பண்ணிருக்கான். ஏன்னா அந்த லிங்கோ பணக்காரங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவானா, உனக்கும் தானே அவனை பிடிக்காது, இப்ப எதுக்காக சப்போர்ட் பண்றேன்னு கேட்கும்போது எனக்கு அவனை பிடிக்காதுதான், அதுக்காக அவனோட உழைப்பை திருடணும்னால நான் நினைக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஆளை வேலைக்கு வச்சது என்னோட தப்பு, முதல்ல இங்கிருந்து கிளம்பிட்டான். இங்க ஆபீஸ்ல காட்ட அவங்களோட ஆப்பை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா அதை விசிட் பண்ணுவாங்கல்ல, அது 9 பேருக்கு மேல நகரவே மாட்டேங்குது. அவ்வளவுதான் பசங்க அப்செட் ஆகிட நம்ம சியா வந்து நாளைக்கு அவார்ட் காம்படிஷன் நடக்க போது, டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டியா போன்னு நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்க அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம கொஞ்சம் அப்செட் ஆகிருந்தா நம்ம மூட ஸ்பாயில் பண்ற மாதிரி நெகட்டிவா பேசினது மட்டும் தான் நான் ஓடும். அப்படிதான் இவளுக்கும் ஓடிட்டு இருக்கு. ஹீரோ வந்து அவகிட்ட பேசும்போது நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் பேச வர்றது கூட கேட்காம எழுந்து போயிட்டா. ஹீரோனோட ஸ்கெட்சை எடுத்து பார்த்தவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான், ஏதோ ஐடியா வந்துடுச்சு போல. தென் அப்படியே அடுத்த நாள் காட்டேன், அந்த ஆப்ல ஹீரோனோட டிசைன்ஸ் மட்டும் தனியா இருக்கும் போல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால ஆப் விசிட் கவுண்ட்டும் அதிகமாயிட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தென் கட் பண்ணா இப்ப என்னதான் மீட் பண்றான், இதுக்காக என்ன கூப்பிட்டேன், உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இப்ப எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன், என்னோட டிசிஷன்ல என் அப்பா தலையிடவே மாட்டாரு. என்ன ஒண்ணு, இது முன்னாடியே நடந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கொலாபரேஷன் பண்றதுக்கான கான்ட்ராக்டை தான் காட்டான். அப்புறம் அந்த ஆப் இஷ்யூ ஆச்சுல்ல, அதுக்கு காரணமான ஆளை கண்டுபிடிச்சு வேலையை விட்டே தூக்கிட்டேன். ஆப்பும் லான்ச் ஆயிட்டதால வேற எதுவுமே என்னால பண்ண முடியாம போயிடுச்சு, சாரிங்கிறான். இதனால உனக்கும் லாஸ் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, நமக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாமே நல்லபடியா போகணுங்கிறதுக்காக தான் இப்போ உன்னை கூப்பிட்டுருக்கேன், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், முழு டெசிஷனையும் நீயே எடுக்கலாங்கிற மாதிரி சொல்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஹீரோவுமே ஒத்துக்கிட்டான். சைனையும் போட்டுட. முதல்ல நான் உன்னை வின் பண்ணியிருந்தாலும் கடைசியில உன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். லவ்லயும் சரி கரியர்லயும் சரி, முன்னாடியே உன்னை விட கொஞ்சம் தைரியமா இருந்திருந்தா கண்டிப்பா உன்கிட்ட தோத்து போயிருக்கவே மாட்டேன்றேன்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஏன்னா நான் எப்பவுமே உன்னை விட தைரியசாலின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வர, எங்கடா போய் தொலைஞ்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தவும் என்னோட லேடி பாஸ் கூப்பிட்டாங்க. சோ அப்படியே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வரான். ஏன்னா இங்க எல்லாரும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கடா அவனை காணும் புலம்ப கரெக்டா வந்துட்டான். அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவளுக்கு சர்ப்ரைஸா அந்த அவார்ட் காம்படிஷனுக்கான இன்விடேஷனை காட்டுவானா. எப்படி என்னோட ஸ்கெட்சை நீ சப்மிட் பண்ணியான்னு கேட்கும்போது கடைசியா எடுத்து பார்த்தால, சோ சப்மிட் பண்ணிட்டு வந்திருப்பான் போல. ஸோ ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்து ஹீரோவோட அம்மா கால் பண்றாங்க. பக்கத்துல அப்பாவுக்கு வந்துட்டு நல்லா பேச மாட்டேங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்காரு போல. எல்லாம் நடிப்புடா, நாள் ஃபுல்லா உன் ஆப்பை பார்த்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் என் மகனோடதுன்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா. உன் கோவத்தை எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா, கூட மோமோவையும் கூப்பிட்டு வாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். பேசின விஷயம் ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா. உன் அம்மா என்ன சொன்னாங்கன்னு அவ பயந்துட்டே கேட்கும்போது, என்னோட அம்மாவா அவங்க மருமகளை சீக்கிரமா பார்க்கணும்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொன்னதும் ஒரே வெக்கமா போயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் அவார்ட் காம்படிஷனுக்கு போய் ஆகணும். முதல் சீன்ல எப்படி ஷியா
வண்டிக்கு சார்ஜ் பண்ணாம விட்டாலோ அதே வேலையை இப்பவும் பார்த்து விட்டுட்டான். அடி பாவி, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க இப்படியும் கடைசி நிமிஷத்துக்குள்ள உள்ள வந்து சேர்ந்துட்டேன். ஃபைனல் ரவுண்ட் தான் நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கான டைம் இங்கே கொடுத்து ஸ்கெட்சப் பண்ண விட்டுட்டாங்க. இவ்வளோ யோசிக்கிறா என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் சியா எட்டி எட்டி பார்த்துட்டு இந்த கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது, இந்த கலர் ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்ல ஹீரோ வந்து அவளை அனுப்பி விட்டுட்டு பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு, எல்லாமே நல்லபடியாக வருங்கிறான். அப்போதான் அந்த குட்டி பொண்ணு சொன்னதே இவளுக்கு ஞாபகம் வருது. எனக்கு பிடிக்கணும், அது மட்டும்தான் இப்போ முக்கியம்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனை பண்ணி முடிக்க அடுத்து ஹீரோவை அளவெடுத்துட்டு இருக்கா. ஏன்னா இவனுக்கு தான் ட்ரெஸ் ரெடி பண்ண போறா. அப்போ அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸ்ல எட்டி பார்த்துட்டு இருக்க சியா கண்டும் காணாம அப்படியே படுத்துக்கிட்டா. தென் இப்போ ஃபைனல் ரவுண்டு ஆரம்பிச்சிட ஹீரோனுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. இந்த காம்படிஷன்ல நியானுமே கலந்துருக்கா. ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ஸையும் அவங்கவுங்க மாடல் போட்டு வந்து காட்டிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணதை அழகா ஹீரோவும் போட்டு வரான். இதை பார்த்ததும் ஜட்ஜுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் போலியேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வர ஃப்ரெண்ட்ஸும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. எல்லாரும் பொண்ணுங்க, ஹீரோ மட்டும்தான் பையனா, அதனாலேயே என்னமோ ரொம்ப அழகா தெரியும். இப்போ அந்த அவார்டை வின் பண்ணுறதுமே நம்ம ஹீரோயின் தான். அவளாலேயே இதை நம்ப முடியல. இதில் நம்ம நியானுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஹீரோயினும் ஸ்டேஜில் வந்து நின்று என்னோட பேரு மோமோ, நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். இந்த அவுட்ஃபிட்டோட நேம் ப்ளூ ட்ரீம். இதை நானே இன்ஸ்பயர் பண்ணி ரெடி பண்ணது. ஏன்னா நான் ஒரு கலர் பிளைண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மறைச்சிக்கிட்டு மற்றவங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்குறாங்களோ அதே மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால எதுவுமே நடக்கல ஒருத்தரை மீட் பண்ணுற வரைக்கும். அவர் தான் சொன்னார், ஆஸ் அ டிசைனராக எனக்கு பிடிச்ச விஷயத்த தைரியத்தோட எக்ஸ்பிரஸ் பண்ணணும், கலர்ஸால் அதை நான் கட்டி போட்டுடக்கூடாதுன்னு. இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு தேவைப்படுற நேரத்தில் எல்லாரும் என் கூடவே இருந்ததால தான். அவங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். முக்கியமாக நான் லிங்கோக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த ரியல் வேர்ல்டை எனக்கு காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. என் கூட ஆறுதலாக இருந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிட்டா. இப்படியே இந்த ட்ராமா ஹாப்பியாக முடியுது. என்னதான் சில குறைபாடுகள் நம்ம கிட்ட இருந்தாலும் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அதை சாதிக்க முடியும்னு ஒரு அழகான மெசேஜை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.